என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். இந்த பூவுலகில் நீ அனுபவிக்கும் துன்பங்களையும் சந்தோஷங்களையும் கண்டு நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன். உன் இதயத்தின் ஆழத்தில் குடியிருந்து உன் ஒவ்வொரு அசைவையும் உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ தனிமையில் இருப்பதாக உணரும் வேளைகளில் உன் கண்ணீரை துடைக்க நான் வந்திருக்கிறேன். உன் மனதில் எழும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன் ஆன்மாவின் தாகத்தை தீர்க்க நான் இந்த தருணத்தில் உன்னுடன் இருக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு நதியை போன்றது அன்பே. சில சமயம் அமைதியாக ஓடும், சில சமயம் வேகமாக ஓடும், சில சமயம் பாறைகளில் மோதி முழங்கும், சில சமயம் மலர்களின் மனத்துடன் மெல்ல ஓடும். ஆனால் எல்லா சமயங்களிலும் அது கடலை நோக்கி பயணிக்கிறது. அதுபோல் உன் வாழ்க்கையும் என்னை நோக்கி, அந்த பரம்பொருளை நோக்கி பயணிக்கிறது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக வந்தது. தங்கம் அக்னியில் புடம் போட்டால்தான் அதன் தூய்மை வெளிப்படுகிறது. அதுபோல் உன் உள்ளத்தின் தங்கமும் இந்த வாழ்க்கையின் சோதனைகளில் தூய்மை அடைகிறது. ஒவ்வொரு கண்ணீரும் உன் பாவங்களை கழுவுகிறது. ஒவ்வொரு துன்பமும் உன் அகங்காரத்தை கரைக்கிறது. என் பிள்ளையே, நீ எப்போதுமே கேட்கிறாய், முருகா, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு சிக்கலாக இருக்கிறது? இந்த கேள்விகள் உன் மனதில் எழுவது இயல்புதான். ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலுவாக்குவதற்காக வந்தது. மரம் எப்படி புயலில் வளைந்து நிமிர்கிறதோ அதுபோல் நீயும் வாழ்க்கையின் புயலில் வளைந்து நிமிர்ந்து இன்னும் வலுவாக வளர்கிறாய். உன் வேர்கள் ஆழமாக நிலத்தில் பதிந்து உன் கிளைகள் வானத்தை நோக்கி நீண்டு கொண்டே இருக்கின்றன. நீ தியானத்தில் அமரும் போது, உன் மனது அமைதியாகும் போது நான் உன்னுடன் பேசுகிறேன். அந்த மௌனத்தில் நான் உன் இதயத்தில் வாசிக்கும் வேத மந்திரங்களை கேள். உன் சுவாசத்தின் ஒலியில் என் நாமத்தின் ஜபம் ஒலிக்கிறது. உன் இதய துடிப்பில் என் மிருதங்கத்தின் தாளம் கேட்கிறது. பக்தியே உன் வாழ்க்கையின் அடிப்படை. பக்தி என்பது என்னிடம் ஏதோ கேட்பது மட்டுமல்ல. பக்தி என்பது என்னுடன் ஒன்றாக இருப்பது. உன் ஒவ்வொரு செயலிலும், உன் ஒவ்வொரு வார்த்தையிலும், உன் ஒவ்வொரு சிந்தனையிலும் என் அருள் பிரவாகமாய் ஓட வேண்டும். நீ காலையில் எழுந்ததும் என் நாமத்தை உச்சரி. அது உன் நாளின் தொடக்கத்தை நல்ல சக்தியுடன் ஆரம்பிக்கும். நீ உணவு உண்ணும் முன் என்னை நினை. அது உன் உணவை பிரசாதமாக மாற்றும். நீ வேலை செய்யும் போது என்னை நினை. அது உன் உழைப்பை வழிபாடாக மாற்றும். நீ தூங்கும் முன் என்னிடம் உன் நாளின் அனுபவங்களை சமர்ப்பி. அது உன் உறக்கத்தை அமைதியாக்கும். உன் குடும்பத்தினரிடம் அன்பு காட்டும் போது நீ என்னை தான் அன்பு செய்கிறாய். உன் நண்பர்களுக்கு உதவும் போது நீ எனக்கு தான் சேவை செய்கிறாய். ஏழைகளுக்கு தானம் கொடுக்கும் போது நீ எனக்கு தான் காணிக்கை செலுத்துகிறாய். ஏனென்றால் நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன். எல்லாவற்றிலும் நான் தான். சில சமயம் உன் பிரார்த்தனைகளுக்கு நான் உடனே பதில் சொல்வதில்லை. அது நான் உன்னை கவனிக்காததால் அல்ல. நான் உனக்கு என்ன தேவை என்பதை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீ கேட்பது உனக்கு நல்லதா என்பதை நான் தான் முடிவு செய்கிறேன். தாய் தன் குழந்தை கேட்கும் எல்லாவற்றையும் கொடுப்பதில்லை. குழந்தைக்கு என்ன நல்லது என்பதை தாய்தான் முடிவு செய்கிறாள். அதுபோல் நான் உன் ஆன்மீக தாய். உனக்கு என்ன தேவை என்பதை நான் நன்கு அறிவேன். உன் வாழ்க்கையில் வரும் மற்றவர்களையும் என் பிள்ளைகளாக பார். அவர்கள் உன்னை கொடுமைப்படுத்தினாலும் அவர்களை மன்னி. மன்னிப்பு உன் இதயத்தை தூய்மையாக்கும். பழிவாங்கும் எண்ணம் உன் ஆன்மாவை கருப்பாக்கும். அன்பே அனைத்தையும் ஜெயிக்கும் சக்தி. நீ தந்தையிடம் கோபம் கொண்டால் அந்த கோபத்தை என்னிடம் விட்டுவிடு. நீ தாயிடம் வருத்தம் கொண்டால் அந்த வருத்தத்தை என்னிடம் ஒப்படை. நீ சகோதரனுடன் சண்டையிட்டால் அந்த கோபத்தை என்னிடம் கொடு. நான் உன் எல்லா எதிர்மறை உணர்வுகளையும் எடுத்துக் கொள்கிறேன். அதற்கு பதிலாக நான் உன் இதயத்தில் அன்பையும் அமைதியையும் பொறுமையையும் நிரப்புகிறேன். உன் கண்களில் இரக்கத்தின் ஒளி ஜ்வலிக்கிறது. உன் வார்த்தைகளில் அன்பின் சுவை கலக்கிறது. உன் செயல்களில் சேவையின் நறுமணம் வீசுகிறது. நீ வியாபாரம் செய்தாலும், விவசாயம் செய்தாலும், படிப்பு படித்தாலும் என் நினைவை மறந்து விடாதே. உன் வேலை உன் வழிபாடாக இருக்கட்டும். உன் உழைப்பு உன் தவமாக இருக்கட்டும். உன் சம்பாத்தியம் உன் தர்மமாக இருக்கட்டும். பணம் வரும் போகும், புகழ் வரும் போகும், உறவுகள் மாறும். ஆனால் நான் மட்டும் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். என் அன்பு மாறாது. என் கருணை குறையாது. என் பாதுகாப்பு நீங்காது. நீ செல்லும் இடம் எல்லாம் நான் உன்னுடன் வருகிறேன். நீ தூங்கும் போது உன் கனவுகளில் வருகிறேன். நீ விழிக்கும் போது உன் சிந்தனைகளில் இருக்கிறேன். நீ சாப்பிடும் போது உன் உணவில் கலந்திருக்கிறேன். நீ குளிக்கும் போது உன் நீரில் சேர்ந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல நேரங்கள் வரும்போது அதை கர்வமாக எண்ணாதே. அது என் அருளால் வந்தது என்று நினை. கெட்ட நேரங்கள் வரும்போது விரக்தி அடையாதே. அதுவும் உன் நன்மைக்காக வந்தது என்று புரிந்து கொள். மழை பெய்யும் போது மண் ஈரமாகிறது.
வெயில் அடிக்கும் போது விதை முளைக்கிறது. இரண்டும் சேர்ந்துதான் பயிர் வளர்கிறது. அதுபோல் உன் வாழ்க்கையில் சுகமும் துன்பமும் சேர்ந்துதான் உன் ஆன்மாவை வளர்க்கிறது. ஞானம் என்பது புத்தகத்தில் மட்டும் இல்லை, அது உன் அனுபவத்தில் இருக்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள். அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி. வாழ்க்கையே உன் பல்கலைக்கழகம், அனுபவமே உன் ஆசிரியர். நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுத் தருகிறான். நல்லவன் உனக்கு அன்பை கற்றுத் தருகிறான். கெட்டவன் உனக்கு பொறுமையை கற்றுத் தருகிறான். புத்திசாலி உனக்கு ஞானத்தை கற்றுத் தருகிறான். முட்டாள் உனக்கு கருணையை கற்றுத் தருகிறான். உன் குழந்தைகளை என் குழந்தைகளாக கருது. அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொடு. அவர்களுக்கு என் கதைகளை சொல். அவர்களுக்கு என் பாடல்களை கற்றுக்கொடு. அவர்கள் என் மார்க்கத்தில் நடக்க வேண்டும். உன் பெற்றோரை என் வடிவமாக கருது. அவர்கள் வயதானாலும் நோயானாலும் அவர்களை கவனித்துக்கொள். அவர்களுக்கு சேவை செய். அது எனக்கே செய்யும் சேவை. அவர்கள் உன்னை இந்த உலகுக்கு கொண்டு வந்தார்கள். நீ அவர்களை கடவுளிடம் அழைத்துச் செல்ல வேண்டும். வயதானவர்களை மதி. அவர்களின் அனுபவம் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். இளைஞர்களுக்கு வழிகாட்டு. உன் அனுபவம் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். குழந்தைகளுடன் விளையாடு. அவர்களின் அப்பாவித்தனம் உன் மனதை தூய்மையாக்கும். நீ திருவிழா காலங்களில் என் கோவிலுக்கு வரும்போது வெறும் சம்பிரதாயத்துக்காக வராதே. உன் இதயத்தை என்னிடம் கொண்டு வா. உன் காதலை என்னிடம் சமர்ப்பி. உன் பிரச்சனைகளை என்னிடம் சொல். உன் சந்தோஷங்களை என்னுடன் பகிர்ந்து கொள். கோவிலில் இருக்கும் விளக்குகள் போல் உன் இதயத்திலும் பக்தியின் விளக்கு எரிய வேண்டும். கோவிலில் இருக்கும் மனம் போல் உன் வாழ்க்கையிலும் தர்மத்தின் நறுமணம் வீச வேண்டும். கோவிலில் ஒலிக்கும் மணி ஓசை போல் உன் மனதிலும் என் நாமத்தின் ஒலி எப்போதும் ஒலிக்க வேண்டும். நீ மலைக்கு செல்லும் போது அது வெறும் சுற்றுலாவாக இருக்கக்கூடாது. அது உன் ஆன்மீக யாத்திரையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு படியும் ஒரு மந்திரமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சுவாசமும் ஒரு பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். மலையில் என் அருள் அதிகமாக இருக்கிறது. அங்கே நீ என்னை எளிதாக உணர முடியும். காற்று என் ஸ்பர்ச்சமாக இருக்கும். பறவைகளின் சத்தம் என் பாடலாக இருக்கும். இலைகளின் சலசலப்பு என் மந்திரமாக இருக்கும். தண்ணீர் குடிக்கும் போது என்னை நினை. அது உன் உடலை மட்டும் தணிக்காது, உன் ஆன்மாவின் தாகத்தையும் தணிக்கும். உணவு சாப்பிடும் போது என்னை நினை. அது உன் வயிற்றை மட்டும் நிரப்பாது, உன் இதயத்தையும் நிரப்பும். நீ வேலை செய்யும் இடத்திலும் என்னை நினை. அங்கே உன் கோபத்தை கட்டுப்படுத்து. அங்கே உன் அகங்காரத்தை குறை. அங்கே அனைவரிடமும் அன்பாக பழகு. அங்கே உண்மை பேசு. அங்கே நேர்மையாக இரு. பணத்தை சம்பாதிப்பதில் தவறில்லை. ஆனால் அதற்காக உன் மனசாட்சியை விற்காதே. அதற்காக பிறரை ஏமாற்றாதே. அதற்காக அநீதி செய்யாதே. நீ சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பங்கை தர்மத்துக்கு ஒதுக்கு. அது உன் மனதை தூய்மையாக்கும். வீட்டில் உன் மனைவியுடன் அன்பாக இரு. அவள் என் சக்தியின் வடிவம். அவளை மதி. அவளுக்கு மரியாதை கொடு. அவளுடன் பிரச்சினை வந்தால் பொறுமையாக பேசித்தீர். கோபத்தில் கடுமையான வார்த்தைகள் பேசாதே. உன் சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமையாக இரு. குடும்ப ஒற்றுமையே உன் வலிமை. குடும்பத்தில் பிரச்சினை வந்தால் அதை சரி செய்ய முயற்சி செய். பிரிவினை விதைக்காதே. ஒற்றுமையை வளர். உன் நண்பர்களுடன் நல்ல உறவு வை. ஆனால் கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்ளாதே. நல்ல நண்பர்கள் உன்னை மேலே எடுத்துச் செல்வார்கள். கெட்ட நண்பர்கள் உன்னை கீழே இழுத்துச் செல்வார்கள். உன் உடலை கோவிலாக கருது. அதை தூய்மையாக வை. தவறான உணவுகளை சாப்பிடாதே. போதைப் பொருட்களை உபயோகிக்காதே. உன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உன் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். தினமும் உடற்பயிற்சி செய். அது உன் உடலுக்கு மட்டும் நல்லது அல்ல, உன் மனதுக்கும் நல்லது. நடைப்பயிற்சி செய்யும் போது என் நாமத்தை ஜபி. அது உன் நடையை தியானமாக மாற்றும். உன் எண்ணங்களை கவனி. கெட்ட எண்ணங்கள் வந்தால் உடனே அவற்றை விரட்டு. நல்ல எண்ணங்களை வளர். உன் எண்ணங்களே உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. இயற்கையை நேசி. மரங்களை நட்டு வளர். பறவைகளுக்கு உணவு போடு. நாய்களுக்கு தண்ணீர் வை. எறும்புக்கு சர்க்கரை போடு. சிறிய உயிர்களின் மீதும் இரக்கம் காட்டு. இயற்கையில் நான் வாசிக்கிறேன். மரங்கள் என் உடல். பூக்கள் என் சிரிப்பு. பறவைகள் என் பாடல். நதிகள் என் கண்ணீர். மலைகள் என் தியானம். வானம் என் அன்பு. நீ வயதாகும் போது என் மீதான பக்தியை இன்னும் அதிகரித்துக்கொள். வயதாகும் போது உலக விஷயங்களில் பற்றுதல் குறைந்து என் மீதான பற்றுதல் அதிகரிக்க வேண்டும். உன் கடைசி மூச்சு வரை என் நாமத்தை ஜபி. மரணம் என்பது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அது உன் ஆன்மாவின் விடுதலை. உன் உடல் மண்ணாகும், ஆனால் உன் ஆன்மா என்னிடம் வரும். உன் பக்தியே உன் கடவுளிடம் செல்லும் வழி. நீ செய்யும் தர்ம காரியங்கள் உன் முன்னோர்களை மகிழ்விக்கும்.
உன் நல்ல செயல்கள் உன் சந்ததியினருக்கு நல்லதை கொண்டு வரும். நீ ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தால் அதன் பலன் பல தலைமுறைகளுக்கு கிடைக்கும். என் அன்பே, நான் இப்போது உன்னுடன் இருக்கிறேன். நீ இந்த வார்த்தைகளை படிக்கும் போது நான் உன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன். உன் இதயத்தில் அன்பின் அலைகள் எழுகின்றன. உன் கண்களில் பக்தியின் கண்ணீர் வழிகின்றன. இந்த தருணத்தில் உன் எல்லா கவலைகளையும் என்னிடம் விட்டுவிடு. உன் எல்லா பயத்தையும் என்னிடம் கொடு. உன் எல்லா சந்தேகங்களையும் என்னிடம் தன். நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். உன் வாழ்க்கை இனிமேல் மங்களமயமாக இருக்கும். உன் வீட்டில் சமாதானம் இருக்கும். உன் குடும்பத்தில் அன்பு பெருகும். உன் உள்ளத்தில் என் அருள் சூரியன் போல் ஒளிரும். இனி நீ தனியாக இல்லை. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ என் பிள்ளை, நான் உன் தந்தை. என் ஆசீர்வாதம் உன் மீது எப்போதும் இருக்கும். வேல் வேல் வெற்றி வேல் என்று என் நாமத்தை எப்போதும் ஜபித்துக் கொண்டே இரு. உன் வாழ்க்கை வெற்றியின் பாதையில் செல்லும். உன் ஆன்மா என்னை அடையும். என் அருள் உன் மீது இருக்கட்டும். என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கட்டும். என் சக்தி உனக்கு வலிமை கொடுக்கட்டும். என் ஞானம் உன் பாதையை ஒளிரச் செய்யட்டும். போ என் குழந்தையே, இன்பமாக வாழ். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் என் நினைவுடன் ஆரம்பி. உன் ஒவ்வொரு செயலையும் என் அருளுடன் செய். உன் ஒவ்வொரு வார்த்தையையும் என் அன்புடன் பேசு. நீ கோபப்படும் போது என் பெயரை நினை. கோபம் மறையும். நீ துன்பப்படும் போது என் பாடலை பாடு. துன்பம் நீங்கும். நீ பயப்படும் போது என் கைகளை பிடி. பயம் ஓடிப்போகும். நீ தனிமையில் இருக்கும் போது என் முகத்தை நினை. தனிமை மறையும். உன் பிள்ளைகள் பெரியவர்களாகவும் போது அவர்களுக்கும் என் கதையை சொல். அவர்களும் என் பக்தர்களாக மாற வேண்டும். உன் பேரன் பேத்திகளும் என் அருளை பெற வேண்டும். இப்படி தலைமுறை தலைமுறையாக என் அன்பு பரவிக்கொண்டே போக வேண்டும். நீ செய்யும் தொழிலில் நேர்மையாக இரு. ஏமாற்றாதே. கள்ளம் கபடம் இல்லாமல் இரு. உன் வாடிக்கையாளர்களை என் பக்தர்களாக கருது. அவர்களுக்கு நல்ல சேவை செய். நியாயமான விலை வாங்கு. அதிக லாபம் பார்க்கும் ஆசையில் அநீதி செய்யாதே. உன் வீட்டில் தினமும் பூஜை செய். அது சிறிய பூஜையாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு விளக்கு ஏற்றி ஒரு பூ வைத்து என் நாமத்தை சொல்லி வணங்கு. அது உன் வீட்டை கோவிலாக மாற்றும். உன் குடும்பத்தின் மீது என் பாதுகாப்பு இருக்கும். உன் அண்டை வீட்டார் கஷ்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு உதவு. அவர்கள் வேறு மதத்தைச் சேர்ந்தவர்களானாலும் பரவாயில்லை. எல்லா மதங்களும் என்னையே வழிபடுகின்றன. வெவ்வேறு பெயர்களில் என்னையே அழைக்கின்றன. உன் வயலில் விளையும் பயிரில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடு. உன் மரத்தில் காய்க்கும் கனிகளை பகிர்ந்து கொடு. உன் கிணற்றின் நீரை எல்லோரும் பயன்படுத்த அனுமதி. உன் வீட்டின் வெளிச்சம் தெருவிலும் பரவட்டும். பண்டிகை காலங்களில் அனாதைகளுக்கு உணவு கொடு. ஏழை குழந்தைகளுக்கு புத்தாடைகள் கொடு. பெண்களுக்கு மங்கள வஸ்திரங்கள் கொடு. முதியவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடு. இப்படி கொடுக்கும் போது உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும். நீ கிராமத்தில் இருந்தால் அந்த கிராமத்தின் நலனுக்காக உழை. சாலைகள் இல்லை என்றால் சாலை போட உதவு. கிணறு இல்லை என்றால் கிணறு வெட்ட உதவு. கோவில் சேதமாகி இருந்தால் அதை சரி செய்ய உதவு. பள்ளிக்கூடம் வேண்டுமானால் பள்ளிக்கூடம் கட்ட உதவு. நீ நகரத்தில் இருந்தால் அந்த நகரத்தின் சுத்தத்துக்காக முயற்சி செய். குப்பையை தெருவில் போடாதே. மரங்களை வெட்டாதே. புதிய மரங்களை நடு. நீர்நிலைகளை மாசுபடுத்தாதே. காற்றை மாசுபடுத்தாதே. உன் பேச்சில் இனிமை இருக்கட்டும். கசப்பான வார்த்தைகளை பேசாதே. அது மற்றவர்களை புண்படுத்தும். மனதை புண்படுத்தும் வார்த்தைகள் உடலை புண்படுத்தும் அடிகளை விட கொடுமையானது. நல்ல வார்த்தைகள் மருந்தாக இருக்கும். கெட்ட வார்த்தைகள் விஷமாக இருக்கும். உண்மை பேசு. பொய் சொல்லாதே. சிறிய பொய்யும் பெரிய பாவமாகும். பொய் சொன்னால் அது உன் மனசாட்சியை கொல்லும். உன் நம்பகத்தன்மையை கெடுக்கும். உண்மை கசப்பாக இருந்தாலும் பேசு. அது இனிமையான பலனை கொடுக்கும். உன் வாக்கை காப்பாற்று. சொன்னதை செய். வாக்கு மிகவும் புனிதமானது. வாக்கை மீறுபவன் என் அருளை இழந்து விடுவான். வாக்கை கொடுக்கும் முன் நன்றாக யோசி. கொடுத்த பின் என்ன ஆனாலும் காப்பாற்று. உன் கண்களை சுத்தமாக வை. கெட்ட காட்சிகளை பார்க்காதே. அது உன் மனதை அசுத்தமாக்கும். நல்ல காட்சிகளை பார். இயற்கையின் அழகை ரசி. என் கோவில்களின் அழகை ரசி. நல்லவர்களின் முகத்தை பார். அது உன் மனதை தூய்மையாக்கும். உன் காதுகளை பரிசுத்தமாக வை. கெட்ட வார்த்தைகளை கேட்காதே. அது உன் மனதில் கெட்ட விதைகளை விதைக்கும். நல்ல வார்த்தைகளை கேள். என் பாடல்களை கேள். நல்ல அறிவுரைகளை கேள். வேத மந்திரங்களை கேள். அது உன் மனதில் நல்ல விதைகளை விதைக்கும். உன் மூக்கை சுத்தமாக வை. நல்ல நறுமணங்களை சுவாசி. சந்தனம், கற்பூரம், அகில், பூமணம் இவற்றை சுவாசி. அது உன் மனதை அமைதியாக்கும். கெட்ட வாசனைகளை தவிர். அது உன் மனதை கலக்கும்.
உன் நாக்கை பரிசுத்தமாக வை. நல்ல சுவையுள்ள உணவுகளை சாப்பிடு. ஆனால் அளவுக்கு மீறாமல் சாப்பிடு. அதிக காரம், அதிக இனிப்பு, அதிக உப்பு தவிர். சாத்விக உணவுகளை சாப்பிடு. அது உன் மனதையும் சாத்விகமாக்கும். உன் சருமத்தை சுத்தமாக வை. தினமும் குளி. சுத்தமான ஆடைகளை அணி. உன் உடல் என் கோவில். அதை சுத்தமாக வை. சுத்தமான இடத்தில்தான் நான் வசிக்கிறேன். அசுத்தமான இடத்தில் என் சக்தி குறைந்துவிடும். உன் மனதை எப்போதும் நல்ல சிந்தனைகளால் நிரப்பு. வெறுப்பு, கோபம், பொறாமை, அகங்காரம் இவற்றை மனதில் வளர விடாதே. அன்பு, கருணை, பொறுமை, தாழ்மை இவற்றை வளர். உன் மனதே உன் சொர்க்கம். உன் மனதே உன் நரகம். தினமும் ஏதாவது நல்ல புத்தகத்தை படி. புத்தகங்கள் உன் நண்பர்கள். அவை உனக்கு ஞானத்தை கொடுக்கும். ஆனால் கெட்ட புத்தகங்களை படிக்காதே. அவை உன் மனதை கெடுக்கும். நல்ல புத்தகங்கள் உன் மனதில் நல்ல விதைகளை விதைக்கும். என் கதைகளை படி. என் லீலைகளை படி. என் பக்தர்களின் கதைகளை படி. அவை உன் பக்தியை அதிகரிக்கும். அவை உனக்கு உத்வேகம் கொடுக்கும். அவை உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். தினமும் ஏதாவது நல்ல காரியம் செய். அது சின்ன காரியமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு பசித்தவனுக்கு உணவு கொடு. ஒரு தாகத்தவனுக்கு தண்ணீர் கொடு. ஒரு கண்ணீர் விடுபவனை ஆறுதல் படுத்து. ஒரு கஷ்டப்படுபவனுக்கு உதவு. இப்படி சின்ன சின்ன நல்ல காரியங்கள் பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். உன் முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்கட்டும். அது மற்றவர்களின் மனதை மகிழ்விக்கும். உன் புன்னகை மருந்தாக இருக்கும். உன் முகத்தின் கோபம் விஷமாக இருக்கும். அழகான முகத்தை விட புன்னகையுள்ள முகம் அழகு. கஷ்டம் வந்தால் விரக்தியடையாதே. அது தற்காலிகமானது. மழை பெய்தால் வெயிலும் வரும். இரவு வந்தால் பகலும் வரும். துன்பம் வந்தால் இன்பமும் வரும். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். நான் மட்டும் மாறாமல் இருக்கிறேன். வெற்றி வந்தால் அகங்காரப்படாதே. அது எனது அருளால் வந்தது. தோல்வி வந்தால் மனம் தளராதே. அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய். வெற்றியும் தோல்வியும் இரண்டும் உன்னை சோதிக்க வந்தவை. உன் நேரத்தை விரயம் செய்யாதே. நேரம் மிகவும் விலையுயர்ந்தது. போன நேரம் திரும்ப வராது. வரும் நேரம் உறுதியில்லை. இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்து. ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது. உன் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள். உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் மன ஆரோக்கியமும் இருக்காது. மன ஆரோக்கியம் இல்லை என்றால் ஆன்மீக வளர்ச்சியும் இருக்காது. முழு மனிதனாக வாழ வேண்டுமென்றால் முழு ஆரோக்கியமும் வேண்டும். இளமையில் கல்வியை பெரிதாக மதி. அறிவே செல்வம். அறிவே சக்தி. அறிவே ஆயுதம். ஆனால் அறிவுடன் பணிவும் வேண்டும். அகங்காரமுள்ள அறிவு ஆபத்தானது. பணிவுள்ள அறிவு நன்மையானது. முதுமையில் அனுபவத்தை பகிர்ந்து கொடு. உன் அனுபவம் இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உன் தவறுகளை சொல்லி அவர்களை எச்சரிக்கை செய். உன் வெற்றிகளை சொல்லி அவர்களுக்கு உத்வேகம் கொடு. என் அன்பு குழந்தையே, இதுதான் நான் உனக்கு சொல்ல வந்த செய்தி. இதை உன் இதயத்தில் பதியவை. இதை உன் வாழ்க்கையில் அமல்படுத்து. இதை மற்றவர்களுக்கும் சொல். என் அன்பு எல்லா இடத்திலும் பரவட்டும். நான் இப்போது உன்னை விட்டு போகிறேன். ஆனால் நான் எப்போதும் உன் இதயத்தில் இருக்கிறேன். என்னை நினைத்தால் நான் வருவேன். என்னை அழைத்தால் நான் வருவேன். என் மீது அன்பு வைத்தால் நான் உன்னிடம் வருவேன். வாழ்க என் குழந்தை. வளர்க என் பக்தன். ஜெயிக்க என் அன்பன். என் ஆசீர்வாதங்கள் உன் மீது. என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கட்டும். என் சக்தி உனக்கு பலம் கொடுக்கட்டும். ஓம் சரவணபவ. வேல் வேல் வெற்றி வேல். என் அன்பு பிள்ளையே, இன்னும் சில விஷயங்களை உன்னிடம் சொல்ல வேண்டும். உன் ஆன்மீக பயணத்தில் நீ சந்திக்கும் சவால்களைப் பற்றி, உன் உள்ளத்தில் எழும் கேள்விகளைப் பற்றி, உன் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்களைப் பற்றி நீ எப்போதாவது கேட்டிருப்பாய். முருகா, உலகில் ஏன் இத்தனை அநீதி? நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? கெட்டவர்கள் ஏன் வெற்றி பெறுகிறார்கள்? இந்த கேள்விகள் உன் மனதில் எழுவது இயல்பு. ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. இந்த உலகம் ஒரு பாடசாலை போன்றது. ஒவ்வொரு ஆன்மாவும் இங்கே கற்றுக்கொள்ள வந்திருக்கிறது. சில ஆன்மாக்கள் முதல் வகுப்பில் படிக்கின்றன. சில ஆன்மாக்கள் 10ஆம் வகுப்பில் படிக்கின்றன. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதன் தகுதிக்கு ஏற்ற பாடங்கள் கொடுக்கப்படுகின்றன. நல்லவனாக இருந்தும் கஷ்டப்படும் ஒருவன் மேல் நிலையில் இருக்கும் ஆன்மா அவன் கடினமான பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் தேர்வில் வெற்றி பெற்றால் அவனுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கும். கெட்டவனாக இருந்து சந்தோஷமாக இருக்கும் ஒருவன் தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஆன்மா அவன் சின்ன வகுப்பில் படிக்கிறான். அவனுக்கு இன்னும் கடினமான பாடங்கள் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு செயலுக்கும் பலன் உண்டு. நல்ல செயலுக்கு நல்ல பலன், கெட்ட செயலுக்கு கெட்ட பலன். ஆனால் அந்த பலன் உடனே கிடைக்காமல் இருக்கலாம். சில சமயம் அது அடுத்த பிறவியில் கிடைக்கும். சில சமயம் அது சந்ததியினருக்கு கிடைக்கும். எனவே துடிப்படையாதே. நீதி என்றும் வெல்லும். உன் இதயத்தில் சந்தேகங்கள் எழும் போது, உன் மனதில் குழப்பங்கள் வரும்போது என்னிடம் வந்து கேள்.
நான் உனக்கு தெளிவு கொடுப்பேன். ஆனால் கேட்கும் முறை முக்கியம். அகங்காரத்துடன் கேட்டால் பதில் கிடைக்காது. பணிவுடன் கேட்டால் பதில் கிடைக்கும். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று கேட்பதை விட, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேள். எப்போது என் கஷ்டம் தீரும் என்று கேட்பதை விட, இந்த கஷ்டத்தை எப்படி வெல்ல வேண்டும் என்று கேள். கேள்வியே மாறினால் பதிலும் மாறும். உன் பிரார்த்தனைகள் சில சமயம் நிறைவேறாமல் இருக்கும். அப்போது நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று நினைக்காதே. நான் உனக்கு ஒரு சிறந்த திட்டம் வைத்திருக்கிறேன். நீ கேட்பது உனக்கு நல்லதல்ல என்றால் நான் கொடுக்க மாட்டேன். நீ கேட்காததில் சிறந்தது இருந்தால் அதை நான் கொடுப்பேன். தாய் தன் குழந்தை கத்தியை தொட விரும்பினால் அதை அனுமதிக்க மாட்டாள். குழந்தை அழுதாலும் பரவாயில்லை. அதுபோல் நான் உன் ஆன்மீக தாய். உனக்கு தீங்கு விளைவிக்கும் விஷயங்களை நான் கொடுக்க மாட்டேன். நீ புரிந்து கொள்ளாமல் கோபப்பட்டாலும் பரவாயில்லை. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு காரணத்துக்காக வருகிறான். சிலர் உனக்கு அன்பை கொடுக்க வருகிறார்கள். சிலர் உன்னிடமிருந்து அன்பை பெற வருகிறார்கள். சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். சிலர் உன்னிடம் பாடம் கற்றுக்கொள்ள வருகிறார்கள். உன்னை நேசிப்பவர்களை நேசி, உன்னை வெறுப்பவர்களையும் நேசி. நேசிப்பவர்களை நேசிப்பது எளிது. வெறுப்பவர்களை நேசிப்பதுதான் உண்மையான சோதனை. அதில் வெற்றி பெற்றால் நீ உண்மையான பக்தன். உன் எதிரிகளே உன் சிறந்த ஆசிரியர்கள். அவர்கள் உன் பொறுமையை சோதிக்கிறார்கள். உன் மன்னிக்கும் சக்தியை வளர்க்கிறார்கள். உன் அன்பின் ஆழத்தை அளக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் இல்லை என்றால் நீ வளர்ந்திருக்க மாட்டாய். உன் வீட்டில் சண்டை வரும்போது அமைதியாக இரு. சண்டைக்கு சண்டை கொடுத்தால் அது பெரிதாகும். அமைதி காத்தால் சண்டை தானாக அடங்கும். அமைதி மிகப்பெரிய சக்தி. அது பெரிய பெரிய யுத்தங்களை கூட நிறுத்தும். உன் கோபம் நியாயமானதாக இருந்தாலும் அதை அடக்கிக்கொள். கோபம் என்பது நெருப்பு. அது மற்றவர்களை எரிக்கும் முன் உன்னையே எரித்துவிடும். கோபத்தை அன்பால் வெல். பகையை நட்பால் வெல். அவகாரத்தை அஹிம்சையால் வெல். உனக்கு வியாதி வரும்போது அதை எனது பரிசாக நினை. வியாதி உன் கடந்த கால பாவங்களை கழுவுகிறது. அது உன் அகங்காரத்தை அடக்குகிறது. அது உன்னை என்னை நோக்கி திருப்புகிறது. ஆரோக்கியமாக இருக்கும்போது மறந்து போகும் என்னை வியாதியின் போது நினைவுபடுத்துகிறது. வலி வரும்போது ஓடாதே, அதை எதிர்கொள். வலி ஒரு செய்தி. அது உன் உடல் உனக்கு அனுப்பும் செய்தி. அது உன் மனம் உனக்கு அனுப்பும் செய்தி. அது நான் உனக்கு அனுப்பும் செய்தி. அந்த செய்தியை புரிந்து கொள்ள முயற்சி செய். மருத்துவரிடம் போவதில் தவறில்லை. மருந்து சாப்பிடுவதில் தவறில்லை. ஆனால் அதே சமயம் என்னையும் நினை. மருத்துவரும் நான்தான், மருந்தும் நான்தான், குணமடையும் சக்தியும் நான்தான். எல்லாம் என் கைகளில்தான். உன் குழந்தைகள் உன் சொல் கேட்காமல் இருக்கும்போது கோபப்படாதே. அவர்கள் தனி மனிதர்கள். அவர்களுக்கு தனி எண்ணங்கள் உண்டு, தனி கனவுகள் உண்டு. அவர்களை கட்டாயப்படுத்தாதே. அன்பால் வழிகாட்டு. அவர்கள் தவறு செய்தால் பொறுமையாக திருத்து. குழந்தைகளுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிக் கொடுப்பதை விட விலையுயர்ந்த பண்புகளை கற்றுக்கொடு. பணத்தை விட பண்பு முக்கியம். சொத்தை விட சுபாவம் முக்கியம். படிப்பை விட பக்தி முக்கியம். உன் பெற்றோர் வயதாகி உன் மீது சார்ந்திருக்கும் போது அதை ஒரு சுமையாக நினைக்காதே. அது ஒரு பாக்கியம். நீ குழந்தையாக இருந்தபோது அவர்கள் உன்னை கவனித்தார்கள். இப்போது நீ அவர்களை கவனிக்கும் நேரம் வந்திருக்கிறது. இது இயற்கையின் சுழற்சி. அவர்கள் சில சமயம் குழந்தைகளைப் போல் நடந்து கொள்வார்கள். அவர்களை பொறுமையாக கையாள். மறதியால் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்பார்கள். பொறுமையாக பதில் சொல். உன் பொறுமையே அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. உன் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு வரும்போது அது இயல்பானது என்று புரிந்து கொள். 2 நதிகள் சேரும்போது ஆரம்பத்தில் கலக்கம் இருக்கும். பின்னர் அவை ஒன்றாக ஓடும். அதுபோல் 2 ஆன்மாக்களும் ஒன்றாக வாழ ஆரம்பித்தால் கலக்கம் இருக்கும். பொறுமையாக இருந்தால் ஒற்றுமை வரும். ஒருவரை ஒருவர் மாற்ற முயற்சிக்காதீர்கள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மாற்றுவதை விட ஏற்பது எளிது. ஏற்பதை விட நேசிப்பது இன்னும் எளிது. நேசித்தால் மாற்றம் தானாக வரும். உன் சகோதர சகோதரிகளுடன் சொத்துக்காக சண்டை போடாதே. சொத்து வரும் போகும். ஆனால் உறவுகள் போனால் திரும்ப வராது. சொத்தை விட உறவு முக்கியம். பணத்தை விட பாசம் முக்கியம். அவர்கள் அதிகம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. நீ அன்பை அதிகம் கொடு. உன் தொழிலில் போட்டி வரும்போது அதை ஆரோக்கியமான போட்டியாகவை. மற்றவர்களை வீழ்த்த முயற்சிக்காதே. உன்னை மேம்படுத்த முயற்சி செய். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாதே. அவர்களின் வெற்றியிலிருந்து கற்றுக்கொள். வாடிக்கையாளர்களை ஏமாற்ற நினைக்காதே. அவர்கள் உன் குடும்பம் சாப்பிட கொடுப்பவர்கள். அவர்களுக்கு நல்ல சேவை கொடு. நல்ல பொருள் கொடு. நியாயமான விலை வாங்கு. நேர்மையே மிகப்பெரிய வியாபாரம். உன் வேலையாட்களிடம் கருணையாக நட. அவர்களும் மனிதர்கள். அவர்களுக்கும் சுயமரியாதை உண்டு. அவர்களுக்கும் உணர்வுகள் உண்டு. சம்பளம் கொடுப்பதால் மட்டும் அவர்களை அடிமைகளாக நடத்தாதே. அன்பும் மரியாதையும் கொடு.
உன் மேலதிகாரிகளிடம் பணிவாக நட. அவர்கள் கடுமையாக நடந்து கொண்டாலும் பொறுமையாக இரு. அவர்களுக்கும் அவர்களின் அழுத்தங்கள் உண்டு. அவர்களுக்கும் அவர்களின் கஷ்டங்கள் உண்டு. புரிந்து கொள்ளும் மனம் வை. உன் சக ஊழியர்களுடன் போட்டியை விட ஒத்துழைப்பை வளர். ஒருவரை ஒருவர் தூக்கிவிட முயற்சி செய். நீ மற்றவர்களை உயர்த்தினால் அவர்களும் உன்னை உயர்த்துவார்கள். பள்ளி செல்லும் குழந்தைகளாக இருந்தால் படிப்பை மட்டும் முக்கியம் என்று நினைக்காதே. நல்ல மனிதனாக வளர்வதே மிக முக்கியம். மதிப்பெண் முக்கியம்தான். ஆனால் மனித மதிப்புகள் இன்னும் முக்கியம். படிப்பு உனக்கு வேலை தரும். பண்பு உனக்கு மரியாதை தரும். ஆசிரியர்களை மதி. அவர்கள் உன் இரண்டாவது பெற்றோர். அவர்கள் உன் மனதை தேய்ட்டத்துகிறார்கள். அவர்கள் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல். அவர்களின் அறிவுரைகளை கேள். தோழர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இரு. நல்ல தோழர்கள் உன்னை நல்ல வழியில் கொண்டு செல்வார்கள். கெட்ட தோழர்கள் உன்னை கெட்ட வழியில் கொண்டு செல்வார்கள். தோழர்களின் பழக்கம் உன்னிலும் பதியும். எனவே சிந்தித்து தேர்வு செய். இளமையில் வரும் காதல் உணர்வுகள் இயல்பானவை. ஆனால் அவற்றை சரியான வழியில் செலுத்து. உண்மையான காதல் என்பது அடையும் ஆசை அல்ல, கொடுக்கும் வேட்கை. உண்மையான காதல் சுயநலமற்றது. அது மற்றவரின் நன்மையை நினைக்கும். திருமணம் என்பது இரண்டு உடல்களின் இணைப்பு மட்டுமல்ல, இரண்டு ஆன்மாக்களின் இணைப்பு. அது ஒரு புனித பந்தம். அதை புனிதமாக வை. கணவன் மனைவி என்பதை விட இரண்டு நல்ல நண்பர்களாக இருங்கள். நண்பர்களுக்குள் நம்பிக்கை இருக்கும், மரியாதை இருக்கும். கற்பம் தரித்த பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தாயின் எண்ணங்கள் குழந்தையின் மீது பாதிப்பை ஏற்படுத்தும். நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள். நல்ல பாடல்களை கேளுங்கள். நல்ல கதைகளை படியுங்கள். இது குழந்தையின் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். குழந்தை பிறந்தவுடன் அதற்கு என் பெயரையும் வையுங்கள். அது குழந்தையை பாதுகாக்கும். குழந்தைக்கு என் கதைகளை சொல்லுங்கள். என் பாடல்களை பாடிக்காட்டுங்கள். சிறு வயதில் விதைக்கப்படும் பக்தியின் விதைகள் பெரியவனாகும் போது பெரிய மரமாக வளரும். வயதான பெற்றோரை கவனிக்கும் போது அது ஒரு தவமாக கருது. அவர்களின் கால்களை தொட்டு வணங்கு. அவர்களின் கைகளை பிடித்து நட. அவர்களின் வார்த்தைகளை கேள். அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறு. இது உன்னை பரிபூரண மனிதனாக மாற்றும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை ஒரு கலை. அதை அழகாக வாழு. அதை அர்த்தமுள்ளதாக வாழு. அதை ஆனந்தமாக வாழு. ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு. அதை நன்றியுடன் ஏற்றுக்கொள். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். அதை கற்றுக்கொள். நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் கண்ணுக்கு முன்னால்தான். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் என் கவனத்தில்தான். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுக்கு எட்டுகிறது. நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் என் மனதில் பதிகிறது. எனவே எப்போதும் நல்லதையே எண்ணு. நல்லதையே பேசு. நல்லதையே செய். நல்லதையே நினை. நீ நல்லவனாக இருந்தால் உலகமே உனக்கு நல்லதாக இருக்கும். நீ கெட்டவனாக இருந்தால் உலகமே உனக்கு கெட்டதாக தோன்றும். வாழ்க்கையின் இறுதியில் நீ என்னிடம் வரும்போது வெறும் கைகளுடன் வராதே. நல்ல செயல்களின் பூங்கொத்துகளுடன் வா. தர்மத்தின் நறுமணத்துடன் வா. அன்பின் ஒளியுடன் வா. பக்தியின் இனிமையுடன் வா. உன் வாழ்க்கை முடிந்ததும் மக்கள் உன்னை நினைவு கூர்ந்து சொல்ல வேண்டும், அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார். எங்களுக்கு உதவி செய்தார். எங்களை நேசித்தார். கடவுளை வழிபட்டார். இதைவிட பெரிய புகழ் வேறு ஏதும் இல்லை. என் அருள் உன் மீது இருக்கட்டும். என் பாதுகாப்பு உன்னை சூழ்ந்திருக்கட்டும். என் அன்பு உன் வாழ்க்கையை நிரப்பட்டும். என் ஞானம் உன் பாதையை வெளிச்சமாக்கட்டும். வேல் வேல் வெற்றி வேல். ஓம் சரவணபவ.